Hi teachers, 2 days கேப் ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஸ்டெப்ஸ் டு இம்ப்ரூவ் ஸ்லோ ரீடர்ஸ். இதை நம்ம ஸ்லோ ரீடர்ஸை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சில சைக்கலாஜிக்கல் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ண போகிறோம். அதை 2 கேட்டகரியாக பிரிக்க போகிறோம். ஒன்று ஸ்டாண்டர்ட் 1 to 5 ஒரு கேட்டகரி, அபவ் 6th ஸ்டாண்டர்ட் ஒரு கேட்டகரியுமா நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். ஏன்னா 1 to 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தடு அபவ் 6th ஸ்டாண்டர்ட் சூட் ஆகாது. 6th ஸ்டாண்டர்டுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடை நாம் 1 to 5th அப்ளை பண்ண முடியாது. ஸோ அது 2 கேட்டகரியாக பிரித்து நம்ம ஸ்லோ ரீடர்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் 1 to 5க்கு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட் என்ன அப்படின்னா, ஸோ ஸ்லோ ரீடர்ஸ் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ரைட்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பாங்க, ரீடிங்கில் ஸ்லோவாக இருப்பாங்க, ஒரு பெருசாக எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பாங்க. அவங்க தான் நம்ம ஸ்லோ ரீடர்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு திங் நம்ம 1 to 5க்கு என்ன மெத்தடை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு பிக் அவுட் த லீஸ்ட் ஸ்லோ ரீடர்ஸ் அண்ட் கிவ் மேக்ஸிமம் ஒர்க் ஷீட். டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் ஒர்க் ஷீட்னா என்ன அப்படின்னு. ஏன்னா இப்போ ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கொஸ்டின் ஆன்சரை எழுதுங்க அப்படின்னா அவங்க எழுத மாட்டாங்க, ஸ்லோவாக தான் இருப்பாங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பாங்க. பட் இது மாதிரி நீங்கள் ஒர்க் ஷீட் மூலமாக கொடுத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணுவாங்க, ப்ளஸ் சீக்கிரமாக கற்றுப்பாங்க, ஒரு ஆர்வமாக செய்யக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 1 to 5th இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சர்ஸ் நீங்கள் எவ்வளோ மேக்ஸிமம் ஒர்க் ஷீட் மூலமாக உங்கள் சப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செய்வாங்க. ஓகேங்களா, ரைட். அதுக்கு மாடல் ஒர்க் ஷீட்டும் நான் இப்போ காட்டுறேன். நான் நெக்ஸ்ட்டு அபவ் 6th ஸ்டாண்டர்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அங்கேயும் ஸ்லோ ரீடர்ஸ் இருப்பாங்க. அவங்க யாருன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுங்க. கிளாஸில் எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா, அதில் லீஸ்ட் மெம்பர்ஸ் ஒரு 5 மெம்பர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் செய்ய வேண்டிய மெயின் விஷயம் என்னென்னா, கிவ் லீடர்ஷிப் டு தெம். அவங்களுக்கு சில பொறுப்புகளை கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஸ்லோ ரீடிங்லேருந்து சீக்கிரமாகவே ஃபாஸ்ட் ரீடராக மாறிடும். என்ன மாதிரியான பொறுப்பு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸில் 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 8 ஸ்டூடெண்ட்ஸ் பிரித்து கொடுத்துருங்க. பிரித்து கொடுத்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்டு ஸ்லோ ரீடர்ஸை என்ன பண்ண சொல்லுங்கன்னா, அந்த 8 ஸ்டூடெண்ட்ஸை கொஸ்டின் கேட்குறது. அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது போயம் எழுதுனாங்கன்னா அதை என்ன பண்ணணும், நீ தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லணும். ஸோ இது மூலமாக தென் முடிஞ்ச வரைக்கும் டெஸ்ட் பேப்பர்ஸ் கலெக்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் முடிஞ்சால் அந்த பேப்பர்ஸை அவங்களையே கரெக்ஷன் பண்ண சொன்னால் கண்டிப்பாக என்னன்னா அவங்க இப்படி அடிக்கடி கேட்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த ஒரு கொஸ்டின் ஆன்சரோ இல்லை போயமோ திருக்குறளோ கண்டிப்பாக என்ன ஆகிடும்னா ஈஸியாக மெமரைஸ் ஆகிடும். கண்டிப்பாக அவங்க எடுத்துக்கிற நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். நாம் என்ன தான் நம்ம அடித்து திட்டி படின்னு சொன்னாலும் அது பார்த்திங்கன்னா இட் டேக்ஸ் டைம், ரொம்ப அதிக நேரம் எடுக்கும். இது மாதிரியான நீங்கள் பொறுப்பை கொடுக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக செய்வாங்க. ஆஹா, நான் தானே கொஸ்டின் கேட்குறேன், ஆஹா நான் தானே ஸ்பெல்லிங் செக் பண்ணுறேன் அப்படின்னும்போது அவங்க கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா செய்வாங்க. கண்டிப்பாக நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும். டீச்சர்ஸ் நீங்கள் இந்த மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ அதர் தேன் தட் ஒரு 10th 11th 12th இது பாசிபிளானா கொஞ்சம் கஷ்டம். அவங்களுக்கு நாம் யூஸ் பண்ணக்கூடிய மெயின் மெத்தட் என்னென்னா, அவனை திட்டவோ அடித்தாலோ இல்லை வெளியே உட்கார வச்சாலோ, கிளாஸ் விட்டு வெளியே உட்கார வச்சாலோ எந்த வித யூஸும் இல்லை. அது அவனுக்கு அட்வான்டேஜ் ஆகிடும். இப்போ அவனுக்கு அன்பான பனிஷ்மெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னா சிம்பிளாக என்ன பண்ணுங்கன்னா, ஜஸ்ட் ஐசோலேட்டிங். இது ஐசோலேட்டிங் சைக்கலாஜிக்கல் மெத்தட் படி மேக் ஹிம் டு சிட் நியர் டீச்சர்ஸ் சேர். அதாவது பார்த்திங்கன்னா உங்கள் பக்கத்தில் உட்கார வச்சுங்க. அப்போ என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக 2 to 3 டேஸ்லேயே ஆட்டோமேட்டிக்காக அவனே என்ன பண்ணிவிடுவான், படிக்க ஆரம்பிச்சிருவான். ஐயோ என்னடா அது, நம்ம டீச்சர் நம்ம பக்கத்துலேயே உட்கார டெய்லி இதே மாதிரி பக்கத்தில் உட்கார வச்சுருவாரோ அப்படின்ற ஒரு பயத்திலே என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா படிக்க ஆரம்பிப்பாங்க. இது பேரண்ட்ஸ் சைட்லேயும் நமக்கு சேஃபு,
நிர்வாகத்து சைட்லேயும் நமக்கு ஒரு சேஃப்டி மெத்தட். ஏன்னா அவனை திட்டினா நமக்கு ப்ராப்ளம், அடித்தா ப்ராப்ளம். இப்போ என்ன கேட்டாலும் என்ன சொல்லலாம்னா, சார் என் பக்கத்துலேயே உட்கார வச்சு சொல்லி கொடுத்தேன் சார் அப்படின்ற ரீசனை நம்ம சொல்லிக்கலாம். இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. இது பனிஷ்மெண்ட்டுன்னு டீச்சர்ஸ் ஆகிய நமக்கு மட்டும்தான் தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடாலஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஒரு மாடல் ஒர்க் ஷீட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன்.